ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி ரவா கிச்சடி இதோட தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப் ரவையை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த அரோமா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போது 1.5 டீஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் சைஸ் இஞ்சாக ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு கேரட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. 1/2 கப் ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள், நல்லா கலர் கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு சூப்பரான கிச்சடி கிடைக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு காய்கறியெல்லாம் நல்லா பாயில் ஆகும். இப்போ நம்ம சால்ட் செக் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருந்தால் தான் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த கட்டிகளும் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான கிச்சடி ரெடி ஆகும். இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.